ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் இப்போ தான் கைஸ் முடிஞ்சது. ஸோ ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னா, கடத்திருக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது கைஸ். நான் எல்லாத்தையுமே ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம், சரியா? ஸோ கடத்திருக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு அழகரோட அம்மா லேட்டாக வர்றாங்க. உடனே வந்து குலசாமி வந்து இந்த மாதிரி அழகரை வந்து தப்பு தப்பா சொல்லுது. கல்யாணம் ஆகியுமே இன்னும் என்னைய வந்து அவன் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் வந்து கடையை திறக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தம்போது நம்ம தமிழ் பாப்பா தான் அப்படிங்கிறாங்க. தமிழ் பாப்பா போய் கடையை திறந்து வைக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் என்ன நடக்குதுன்னா, செல்போன் எடுக்கிறதுக்காக காருக்குள்ள போறாரு நம்ம அழகரு. அதுல நம்ம எரும மாடு ஆதி வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, சரியா? இனிமேல் எரும மாடு ஆதின்னு தான் நான் சொல்லுவேன் கேஸ், சரிங்களா? எனக்கு யாரு கமெண்ட்ஸ்ல கூட கழுவி ஊத்துங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு அவன் கேரக்டர் எதுவுமே எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. கட்டின பொண்டாட்டியும் பிள்ளையும் மறக்கிறவெல்லாம் ஒரு ஜென்மமா. அதனால நான் இனிமேல் எரும மாடு ஆதின்னு தான் சொல்லுவேன், இல்லைன்னா கேன குப்பை ஆதின்னு தான் சொல்லுவேன். சரி, அவன் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காப்ல. உடனே வந்து கடையெல்லாம் திறக்கிறாங்க. நம்ம வீரா சீரியல்ல மாறன் வந்து புடவை இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, அந்த மாதிரி நம்ம அழகரை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல இடையில நம்ம கண்ணுருட்டி மாமன்னர் தர்மலிங்கம் வேற கார்ல பாம்பு செட் பண்ணிட்டு இருக்காரு, குடும்பத்தை அழிக்கிறதுக்காக. என்ன ஒரு கெட்ட எண்ணம், என்ன ஒரு கேவலமான புத்தி உள்ள ஒரு மனிதர், சரியா? மனிதன் கிடையாது, பேய், பிசாசு, மிருகம், சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சங்கர் அண்ணன் இருக்காரு இல்லையா, அதான் நம்ம தர்மலிங்கத்தோட எதிரி, அழகரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமா, அந்த சங்கர் வந்து கண்டுபிடிச்சிடுறாப்ல. ஃபோன் பண்ணி அழகரு காரை விட்டு எல்லாத்தையும் இறக்கிடுடா, உன் கார்ல பாம்பு இருக்குன்னு சொல்றாப்ல. ஆனா வந்து ஃபோன் அட்டன் பண்றது நம்ம கண்ணுருட்டி மாமன்னர் இத்து போன தர்மலிங்கம். அவன் எடுத்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் தாண்டா என் குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக நான் பிளான் போட்டிருக்கேன்டா, சரியா? அழகர் மட்டும் அந்த கார்ல போலடா, என்னைய பெத்த ஆத்தா, என் பொண்டாட்டி, ஆதியோட பொண்டாட்டி, அவனோட புள்ள, என்னோட சின்ன புள்ள எல்லாம் கார்ல போறாங்க, எல்லாம் இன்னைக்கு சாக போறாங்க, இன்னும் 8 நிமிஷம் தாண்டா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாப்புல. இதோட தொடரும் போடுறாங்க. ஓகே கேஸ், நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ எல்லாம் கார்ல ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கிறாங்க, பாம்பு இருக்கிறது கூட தெரியாம. சரி, அவங்களை என்ன சொல்றது, அவங்களுக்கு அப்படியே தெரியவா போகுது. பாட்டு பாடிட்டு எல்லாம் ஜாலியா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அழகரோட குலதெய்வம் கோயிலுக்கு. இங்க வந்து தர்மலிங்கமும் ஆண்டாளும் தனியா ஒரு கார்ல போறாங்க. ஏன்னா ஆண்டாள் தானே இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல, அவங்க அப்பனுக்கு. அதனால ஆண்டாளை மட்டும் காப்பாத்துறாராமா. அதனால ஆண்டாளை மட்டும் தனியா கார்ல கூட்டிட்டு போறாரு. இடையில ஒரு இடத்துல நின்று தண்ணி குடிக்கணும், தண்ணி வேணும்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி பேசிட்டு இருக்காப்ல. அப்பதான் இந்த சங்கர் போன் பண்றாப்ல. ஸோ இது எப்படி யாரு காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இனி நாளைக்கு தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துட்டோம் இல்லையா, நம்ம இத்து போன கேனக்குப்பை ஆதி இருக்கு இல்லையா, அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சதாமா, நினைவுகள்லாம் அழிஞ்சிருச்சாமா, 3 நாள் கோமால தான் இருப்பாராமா. அப்படியே கோமாலே போக சொல்லிருங்க அவனை, சரிங்களா? 3 நாள் கழிச்சு அவன் கண்ணெல்லாம் முழிக்கவே வேண்டாம். 3 நாள் கழிச்சு அவன் கண்ணே முழிக்காம அப்படியே கோமாலே இருங்க சொல்லிருங்க, அதான் நல்லது. ரொம்ப கேவலமா இருக்கு, சரியா? அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான்ல ஆதி. கொஞ்சம் கூட அந்த தமிழ் பாப்பாவை நினைச்சு கூட பாக்கல அந்த ஜென்மம், இத்து போன ஜென்மம். உங்க அம்மா வாசுவோட இதயத்தை அவனை கொன்னு உனக்கு வப்பாலாமா? அவள்லாம் உனக்கு உத்தமி, அவள்லாம் உனக்கு நல்லவ. எனக்கு அப்படியே எப்படித்தான் இருக்குது. இதயம் சீரியல் எவன் எடுக்கிறானே தெரியல. டைரக்டருக்கு முதல்ல ஆபரேஷன் பண்ணுங்க மாட்டே, சரியா? ரொம்ப கேவலமா இருக்குது, ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது இதயம் சீரியல், சரியா? ஒரு என்னது, தன்னோட தன்மானத்தை சீண்டிட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக ஒருத்தன் பிளான் போடுவானா? இந்த இத்து போன தர்மலிங்கம்னா செவனிய காட்டிய 4 அப்ப வேண்டாம். இத்தனை நாள் மன்னிச்சு விடுவாங்களாமா. அவன் எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் இத்தனை நாள் மன்னிச்சு விடுவாங்களாமா ஆதியும் அழகரும். நல்ல 4 அப்ப வேண்டியதானே. அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஷோ சாமி, இனி ஆண்டாளுக்கு எப்ப உண்மை தெரிஞ்சு இவன் அப்பன் கெட்டவன் சொல்லி இவளுக்கு எப்ப உண்மை தெரியுமோ? எனக்கு தெரிஞ்சு இந்த 4-5 வருஷம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேங்க இந்த நாடகத்தை, அதான் உண்மை. இனி பாகம் 2 வேற வரப்போதா, புதிய அத்தியாயம் வேற. இனி இந்த ராசத்தோட கண்ணை முழிச்சு பாரதி எங்க, தமிழ் எங்க நான் கேட்க போறான்? அதெல்லாம் கேட்கவே மாட்டான், எல்லாத்தையும் மறந்தாச்சு.
அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நீ அமெரிக்கால இருந்து ஒருத்தி வேற வர்றா விளக்கெண்ண. நீ அந்த விளக்கெண்ண என்ன செய்ய காத்திருக்காளோ? ஐயோ சாமி! நாடகமாவாடா எடுக்குறீங்க? உங்களுக்கு ஒரு புதுமுகத்த அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக நாடகத்த எந்த கோணல்ல வேணாலும் தசை திருப்புவீங்கடா. ம். செவனேன்னு அதான் நான் சொல்லல. செவனேன்னு அவ பாட்டுக்கு தமிழ கூட்டிட்டு ஆண்டாள் வீட்ல வந்து செவனேன்னு தான் இருந்தா. ம். அவள வந்து எனக்கு பாரதி வேணும், தமிழ் வேணும்னு நாய் மாரி பின்னாடியே வந்து சமாதானப்படுத்தி, அவ வயித்துல புள்ளைய குடுத்து, இப்ப நான் நினைவுகள எல்லாம் அழிக்க போறேன்னு வெங்காயத்துக்கு போயி, அ என்ன கேவலமான நாடகம். ஒரு இத்துப்போன நாடகம். ம். கருமம் புடிச்ச நாடகம். காரி காரி துப்பணும் போல இருக்கு எனக்கு. ரொம்ப இதா இருக்கு. கஷ்டமா இருக்குது. அது தமிழ் பாப்பாலாம் சொல்லும்போது ரொம்ப எனக்கு அவளே கஷ்டமா இருக்குது. அழகர் மாமா இந்த கடை நல்லா ஓஹோன்னு வரும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கே கண்ணுல தண்ணியே வந்துருச்சு கேஸ். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணையா வந்து அவன் இது பண்றான். தமிழ் என்ன அந்த பாப்பா என்ன செஞ்சுச்சு? அந்த குழந்தை என்ன செஞ்சுச்சு? அது என்ன பாவம் பண்ணுச்சு? அ? பாரதி தான் வாய விட்டு உங்க அம்மா இது பேசிட்டா, செஞ்சுட்டா ஓகே டன். அந்த குழந்தைக்காவது பார்க்கலாம்லடா? அ? ஃபோட்டோவ கிழிக்கிறான் பாருங்க. நேத்தெல்லாம் ஃபோட்டோவ அப்படியே கிழிக்கிறான் தமிழ் பாப்பாவோட இருக்கிறத. அப்ப கூட அந்த குழந்தையோட முகம் கூட அவனுக்கு வரல ஞாபகம். சரிடா, உன் இஷ்டத்துக்கு நீ ஆடுறா. நம்ம வாசு இருக்காப்ல எல்லாத்துக்கும். பார்க்கலாம்.